friends, welcome to our channel. காலையிலே எந்திரிச்சு வாசலை தெளிச்சு கோலம் போட்டுட்டேன். ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் நேற்றே முடிச்சிட்டேன். நல்லா நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ட்வின் பேபிஸோட மதராக இருக்கிறனால எனக்கு நார்மல் பேபிஸோட மதரை விட எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால நான் எப்பயுமே மார்னிங்கே அவங்கள குளிக்க வச்சுருவேன். குளிக்க வச்சுட்டு ஈவினிங் ஒரு தடவை குளிக்க வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அவங்கள குளிக்க வச்சிடலாம். ஏஜ் கேப்ஸ் இல்லாதனால ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சேட்டை பண்ணுவாங்க. அதே மாதிரி மித்த வேலையில் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இவங்களை ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். Hi, Sil. Hi, Sil. Bye. ஒரு வழியாக அவங்க ஒர்க் எனக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் சட்னியும் தோசை தான் சுட்டு தர போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறனால நான் மார்னிங் சிம்பிளாக முடிக்க போகிறேன். தோசை வேணுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக என் குட்டீஸும் என் கூடவே தான் அங்கே இருப்பாங்க. அவங்க என்னது இது என்னம்மா செய்கிறீங்க, அது என்னம்மா செய்கிறீங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாருங்கள், இப்போ கூட தோசை வாங்க ஆள் ரெடியாக நிற்கிறாங்க. வாங்கிட்டு அவங்களா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் அவள் சாப்பிட்றதுக்கும் வாங்கிக்கிடுவா. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் கொண்டு போய் இவ கொடுப்பா. ஸோ இந்த வேலையை எனக்கு கொஞ்சம் அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் கிச்சனில் எது செஞ்சாலுமே அதை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நானும் சாப்பிட்டு இனி டைரெக்டாக நம்ம லஞ்சுக்கு போகணும். லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்றைக்கி வெஜ் மீல்ஸ் தான். மார்னிங்கே நம்ம விளத்தூரில் பார்த்தீங்கன்னா நல்ல மேகமாக இருந்துச்சு, மழை வரப்போகிற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 போல் சூப்பராக ஒரு மழை வந்துச்சு. ஸோ நம்ம மார்னிங் போட்ட கோலம்லாம் நல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதை குட்டீஸ் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸ்க்காக நான் தண்ணி ஏற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னா நம்ம ரைஸ் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுட்டேன். அதை நம்ம தாளித்து அப்படியே சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரசத்துக்கும் கொஞ்சமாக நம்ம பருப்பும் தண்ணியும் எடுத்துக்கிற போகிறோம். இன்றைக்கி லஞ்சில் சாம்பார், லெமன் ரசம், அப்புறம் ஒரு 3 கூட்டு, பாசிப்பருப்பில் பாயாசம், அப்பளம், அவ்வளோதாங்க. இதை தான் இன்றைக்கியோட மீல்ஸ், நம்மளோட லஞ்ச் மீல்ஸ். இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே மித்த வேலையை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சாம்பாருக்கு காய்கறி நறுக்கி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். மோஸ்ட்லி சாம்பார் எல்லாருக்கும் பண்ண தெரியும். பட் நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா, தாளித்து அதை டைரெக்டாக அதில் பருப்பை ஊற்றி கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருந்த காய்கறியை வச்சு நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குதோ அதுக்கேற்றமா அந்த சாம்பாருக்கு நம்ம அந்த காய்கறியை போட்டுக்கலாம். நம்மளோட ரைஸும் சாம்பாரும் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம லெமன் ரசம்க்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நான் வந்து 4 நல்ல பழுத்த தக்காளியாக அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு இஞ்சி துண்டை வந்து ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மல்லி இலை, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வேக வச்ச பருப்பும் அதோட தண்ணி 1 கப் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆன உடனே அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே 1 பட்டை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வந்து மிளகு பொடிச்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா மிளகு பொடி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம இனி ரசத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இனி இதை நம்ம லெமன் ரசமில் தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இனி கடைசியாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்மளோட லெமன் ரசம் ரெடி. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு நான் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். ஸோ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இனி நம்ம வந்து இதில் ஒரு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா அது கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் நான் 1/2 தேங்காய் வந்து சில்லாக எடுத்து அதில் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதை தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காயில் 1/2 மூடி அரைக்கிறதுக்கு எடுத்தேன். 1/2 மூடி வந்து சில்லாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் வதக்கி நான் போட போகிறேன். வேணால் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனோன்னே தேங்காவை வந்து சின்ன சில்லாக நறுக்கி நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்றமாக போட்டுக்கலாம். இல்லை விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனி இதில் நம்ம முந்திரி, திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பொரியல் செய்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம கடுகு ஜீரகம் தாளித்து போட்டு அந்த காயை வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். வெறும் மஞ்சத்தூளும் உப்பு சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி பொரியல் கூட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ப்ரொசீஜர்லேயே நான் வெண்டைக்காயும் அப்புறம் வந்து கேபேஜ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே ரொம்ப சிம்பிளாக வதக்கி எடுக்க போகிறேன். அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தான் பொரியல் செஞ்சுருக்கேன். அடுத்ததாக கேபேஜ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்து தேவையான அளவு உப்பு
மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் பொரியலும் கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மெயின் ஹைலைட்டே ஒரு பச்சடி தான். அது வந்து ஒரு பக்கம் புளிப்பும் ஒரு பக்கம் இனிப்போட ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர், கடுகு ஜீரகம் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் வந்து இதுக்காக 2 மாங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி புளிப்பு பிடிக்குமோ அதுக்கு ஏற்றமா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 மாங்காய் வந்து கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் நான் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேரிச்சம்பழம், ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழத்தை வந்து அதோட விதையை எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும். அடுத்ததாக 1 கப் திராட்சை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் வந்து நல்லா எல்லாமே மேஷ் ஆகி வர மாதிரி. அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இதை சேர்க்க போகிறேன். நம்ம ஒரு 1/2 கப்பு வெள்ளத்தை நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கொதி வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இனி ஃபைனலாக ஒரு அப்பளம். எப்பயுமே பாயாசம் இருந்துச்சுன்னா அப்பளம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால நான் அப்பளமும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளோட சூப்பரான மீல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இனி வாழை இலையை போட்டு சாப்பாடை பரிமாறிடலாம். நம்ம தேஜஸ் வந்து பக்கத்து வீட்டில் விருந்து சாப்பிட போயிட்டாரு. ஸோ அவர் வந்து மிஸ்ஸிங் தான் இங்கே. ஸோ தேஜஸ்வி மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தீபா மற்றும் சிட்டு. பாய் பாய்.